வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம சரவணனுக்கு பதிலாக டீமில் கேப்டனாக என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம கார்த்தி. அதோடு பார்த்தோன்னா நம்ம முத்துப்பாண்டிய அப்படியே வெளுத்து கட்டு விதமாக அந்த கோப்பை வச்சு பிச்சுறாங்க. அந்த ஊர் மக்களுக்கு கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு அனுமதி நம்ம கார்த்தி மூலமாக கிடைக்கிது. உடனே நம்ம ராஜாவுக்கு அங்கே ராஜா வரவேற்பு கொடுத்து அப்படியே கொண்டாடுறாங்க. அதோட இந்த பொங்கல் நம்மளுக்கு கோலாகலமாக அமைஞ்சுது அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மீனாட்சி ரேவதியை கட்டி பிடிச்சி இவ்வளோ நாள் உள்ள கனவை நீங்கள் நிறைவேற்றிட்டிய, ரொம்ப நன்றி ரேவதி அப்படின்னு இதை விட சிறந்த பொங்கல் பண்டிகை இல்லை, அந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பிச்சிட்டீங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஊர் மக்கள் சார்பாக அந்த கோப்பையை நம்ம கார்த்தி வாங்கி வின் பண்ணி கொடுக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தாங்க நம்ம சரவணன் காலை முத்துப்பாட்டி உடச்சி விட்டுறாங்க. இதை மீனாட்சி நம்ம ரேவதிட்ட சொல்கிறாங்க. இந்த பாரு ரேவதி, இன்னைக்கு சாயங்காலம் மேட்ச் இருக்குது அப்படின்னு என் கணவர் சந்தோஷப்பட்டு நீங்களும் அதை பார்க்கணும், அவர் வேடதை அப்படின்னு அந்த இடத்துல சொன்னார்ல. ஆனால் இப்போ பார்க்க முடியாத அளவுக்கு நடந்து போச்சு, என்ன சொல்கிறிய அப்படின்னு சொன்னேன். என் கணவரோட காலை அந்த முத்துப்பாண்டி உடைச்சிட்டான். இவ்வளோ நாளாக அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்ததே அந்த மேட்சுக்கு தான். இப்போ அந்த மேட்ச்சில் சேர முடியாத அளவுக்கு ஆகி போச்சு. இப்போ என்ன பண்ணனே தெரியலை அப்படின்னு கலங்குறாங்க. அப்போ தான் அந்த முத்துப்பாண்டி யார் அப்படின்னு நம்ம ராஜா கேட்குறாங்க. முத்துப்பாண்டியா அப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் எப்படினாலும் இந்த போட்டியில் ஜெயிக்க விடக்கூடாது எங்கள் டீமை அப்படின்னு உள்ள எண்ணத்தில் தான் என் ஹஸ்பண்டுக்கு காலை முறிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அரண்டு போகிறாங்க. இது எல்லாம் சரிப்படாது, எப்படி இதை சரிப்படுத்தணும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ராஜா, நான் சரவணன் சார்பாக நான் விளையாடுறேன், உங்களுக்கு இந்த கபடியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்ல நேரம், ஏன் இல்லை, நான் ஒரு நல்ல பிளேயர் தான், நான் ஸ்போர்ட்ஸில் எனக்கு ஆர்வம் அதிகம், இந்த வேட்டை பற்றியும் எனக்கு தெரியும், நான் கண்டிப்பாக வின் பண்ணி கொடுப்பேன், அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம் ஒரு கபடி பிளேயராட்டு களை இறங்கி பட்டையை கலக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நம்ம சரவணனோட ஃப்ரெண்ட்ஸு சரவணனத்தை தான் எங்கள் டீமையே முன்னிறுத்தி கொண்டு போகிறது, அவரையே கவுத்துட்டாங்க, அப்படி இருக்க நேரம் இனி நாங்கள் தோற்றுருவோம் அப்படின்னு நினச்சிருக்க நேரம் நீங்கள் இவ்வளோ நல்லா விளையாடுறீல, பரவாயில்ல, நீங்கள் பட்டையை கிளப்பி இப்போ நம்ம டீம் வின் பெற அளவுக்கு ஆயிட்டு அப்படின்னு சொன்னேன். ஏன் கோப்பையை நான் பெற்றி தரேன் அப்படின்னு அந்த இடத்துல சூப்பராக மேனேஜ் பண்ணி நம்ம கார்த்தி அப்படியே வின் பண்ணிடுறாங்க. நம்ம முத்துப்பாண்டிக்கு எவன்டா இவன், எங்கேருந்து இவன் வந்துட்டான், புதிராக இருக்குது, இந்த டீமை வின் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நல்லாவே திட்டம் போட்டேன், ஆனால் கடைசியில் இவன் எங்கேருந்து ஆட்டையை கிளப்ப வந்துட்டான் அப்படின்னு அந்த இடத்துல செம்மையாக கோபப்படுற நேரம், இது வேறு யாரும் இல்லை, மீனாட்சி சரவணனோட பொண்டாட்டி இருக்கால, அவளோட ஃப்ரெண்டுக்கு ஹஸ்பண்டா அப்படின்னு சொன்னார். அவன் இதுக்காக இங்கே வந்தான், அதுவும் இந்த சரவணன் அடி வாங்கினது பத்தாதுன்னு இப்போ இவனும் வந்திருக்கான், இவன் தோற்று உரிமையெல்லாம் வாங்கி கொடுத்துருவான், நம்மளை தோக்கடித்து உரிமையெல்லாம் வாங்கி கொடுப்பான், நம்ம பார்த்துட்டு இருக்கவா வந்திருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜாவை ஜெயிச்சு கொடுத்தனால அவரை பழி தீக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கோவம் வருது. ஒரு கட்டத்தில் நம்ம ராஜா அதெல்லாம் வின் பண்ணி விட்டுறாங்க. அதோட பார்த்தோன்னா அந்த கோவிலுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் போகலாம் அப்படின்னு அனுமதி கிடைக்கிது. அதை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம லட்சுமி. அதே கணம் பார்த்தோன்னா கோலாகலமாக இந்த பொங்கல் அமைஞ்சது ராஜா அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம சிவனாண்டி, காளியம்மா, முத்துவேலு எல்லாம் இந்த பொங்கலை நம்ம ரேவதியும் கார்த்தியும் சேர்ந்து கொண்டாடக்கூடாது, அவளுக்கு இது இந்த பொங்கலை எப்படியும் அவள் மாப்பிள்ளையோட அருமதி கூட இருந்தால் தானே அந்த அருமை தெரியும் அப்படின்னு நான் தூக்கி வளர்த்த கழுத என்னை பற்றி இந்த பேசிட்டா
அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா வந்து கோபமாட்டு இருக்காங்க. அவள் எப்படி மாப்பிள்ளையோட அருமை தெரியாது எனக்கு அப்படின்னு வந்து சொன்னாலோ அதே மாதிரி இந்த ரேவதி கிட்ட இருந்து அந்த கார்த்தி டிரைவர் பையில பிரிக்கணும், இதுதான் எனக்கு திட்டம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்க நேரம் எங்கே போனாங்க இவங்க 2 பேரும் கூண்டோடி போயிட்டாங்க. என்கிட்ட இருந்தால் நான் எதாவது பண்ணி இந்த பிரிக்கலான்னு பார்த்தா இவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு வந்து நம்ம காளியம்மா, சிவனாண்டி, முத்துவேலு இவங்க 3 பேரும் வந்து நம்ம ராஜா இல்லாத நேரம் இப்போ வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி அக்காவுக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடுத்த கட்டமாக பிளானை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாவது வந்து சாமுண்டேஸ்வரியை வந்து எல்லாத்தையும் இழக்க வைக்கணும். இனி அடுத்த பொங்கல் வந்து இந்த வீட்டில் தான் நான் என் ஹஸ்பண்டோடு சேர்ந்து பொங்கலை கொண்டாடணும். ஏன்னா இந்த வீடு அதுக்குள்ளே என் கைவசம் வந்துடணும். எங்கள் அக்காவை நடுத்தருவில் நான் கொண்டு வந்து நிப்பாட்டணும். அப்படி ஏகப்பட்ட பிளானோட வந்து நம்ம காளியம்மா வந்து பார்த்துட்டே இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து எப்படியோ வந்து இந்த ஊருக்கு நீ நல்லது செய்துட்ட, நம்மளால் இந்த ஊரில் மக்கள் எல்லாம் இப்போ ரொம்ப சந்தோஷம் இடத்துல இருக்காங்க. ஆனால் நீ எவ்வளோ பெரிய நன்மை செய்தாலும் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு புரிய மாட்டேங்குன்னே தெரியல ராஜா. எங்கள் அம்மா என்னென்னா உன் மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. அதை நினச்சாலே எனக்கு தலை சுற்றுது. அப்படி இருக்க நேரம் நம்ம சித்தி அதுக்கு மிச்சமாக ஊதி 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 நம்மளை 2 பேர்த்தையும் வந்து பிரிக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்கள் அம்மா மேலே உள்ள கோபம் தனியணும்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. அந்த சண்முகம் ஏற்று அவரோட மனைவி அந்த பரமேஸ்வரி அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அவங்க தான் இப்போதைக்கு ஒரே ஆதாரம். அவங்க தான் வந்து கண்டிப்பாக அந்த ரகசியத்தை போட்டி உடைக்கணும். அவங்க வந்து கண்டிப்பாக அந்த சண்முகம் ஏற்று சொல்லி வச்சுருப்பாரு. அந்த சிவகாமி அம்மா சாவுக்கு வேற யாரும் காரணம் இல்லை, முத்துவேல் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உடைச்சாங்கன்னா தான் உங்கள் அம்மா மேலே உள்ள கோபம் வந்து தீரும். ஏன்னா எங்கள் தாத்தா தான் வந்து காரணம் உங்கள் பாட்டியை சாவுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல பயங்கரமாக வந்து கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான உண்மையான காரணம் முத்துவேலுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்கள் அம்மா வந்து நம்ம 2 பேர்த்தையும் அவங்களே வந்து சேர்ந்து வாழ வைப்பாங்க. வேணா பாரு ரேவதி, இந்த உண்மை கூடிய சீக்கிரம் வெட்ட வெளிச்சமாக தெரியணும் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம் நீ சொல்லதெல்லாம் எப்போ நடக்கும் ராஜா? ஏன்னா எங்கள் அப்பாவும் அவங்க அம்மா குடும்பத்தோட சேருவோன்னு இலவு காத்த கிளி போல் இத்தனை 20 வருஷமாக எங்கள் தாத்தா பாட்டியை ஏற்றுக்கவே இல்லை. அவ்வளோ தூரம் ஆயிட்டு இப்போ என்னென்னா அதே குடும்பத்தை சேர்ந்த நம்ம வாழ்க்கையும் இப்படி வந்து இருக்கக்கூடாது. அப்படி 2 குடும்பத்தையும் ஒன்று சேரணும். நீ கவலைப்படாத. உங்கள் அக்கா ரோஹிணிக்கு புள்ள பிறக்க நேரம் 2 குடும்பமும் ஒன்று சேரோன்னு ஜோசியர் சொல்லியிருக்காருல, அதனால் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் வந்து குழந்தை பிறக்கும். நம்ம 2 குடும்பமும் வந்து இன்னும் ஒரு 5-6 மாதத்தில் சேரபோது, அதனால் நீ கவலைப்படாமல் இரு ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜாவை ரேவதி கெட்டி பிடிச்சிட்டு எனக்கு இப்போல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீ எந்த இடத்துக்கு போனாலும் அதில் வெற்றியோட தான் வாரா. உன்னோட திறமைக்கு நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நீ எனக்கு கிடச்சிது நான் செய்த பாக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரேவதி வந்து நினைக்கிறேன்.